ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ஃபாத்திமா வ்ளாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். இன்றைக்கி நான் என்ன சமைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு. தேவையான பொருள் எல்லாமே நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அதனால் உங்கள் கூட வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன். கடாயை வச்சுட்டு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக வெந்தயம் போட்டு அது கூடவே கொஞ்சம் சீரகம் போட்டு கொஞ்சம் எண்ணெய் காஞ்ச உடனே எப்படி இருந்தாலும் கடுகு வெடிக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயமோ கருவேப்பிலையோ போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா வதக்கும் போது கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். ஈஸியாக நம்மளுக்கு வதங்கி வந்துடும். அதனால தான் நல்லா வதங்கட்டும். கூடவே ஒரு 15 பல் பூண்டு. மீன் குழம்புக்கு எல்லாருமே பூண்டு தான் ஆட் பண்ணுவாங்க. அதனால் 15 பல் பூண்டு இது கூட ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த ஸ்டேஜில் அதே 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நான் செய்ய போகிற கொழும்பு இல்லைனாலும் ஒரு 5 பேர் சாப்பிட்லாம். 2 தக்காளி, 2 வெங்காயம், ஒரு லெமன் சைஸ் புளி, அவ்வளோதான். இதில் நம்ம மெயினாக அந்த கிரேவிக்காக ஆட் பண்ணுற பொருள். இந்த தக்காளி கூட நல்லா மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு தான் நம்ம நெக்ஸ்ட்டு என்னென்ன தேவையோ நம்ம ஆட் பண்ணலாம். பிகினர்ஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. இது ரொம்ப கஷ்டம் கிடையாது. மீன் குழம்பு சில பேருக்கு அந்த டேஸ்ட் வராது அப்படின்றதுக்காக செய்யாமல் இருக்குவீங்க. ஈஸி. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க, கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் சீரகம் போடுங்க. அது கூட தக்காளி வெங்காயம் போட்டு நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், குழம்பு மசாலா பவுடர் இருந்துச்சுன்னா அதுவும் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் மிக்ஸ் ஆகி வரட்டும். தேவையான அளவு லெமன் சைஸ் அளவு புளி. இப்போ ஒரு 5 பேருக்கு நம்ம செய்கிறோம்னா லெமன் சைஸ் புளி போதும். நல்லா கரைச்சி இது நல்லா இந்த புளியோதரை டேஸ்ட்டுக்கு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம். எப்படி சொல்கிறேன்னா, நல்லா கொதித்த பிறகு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டோம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெண்டைக்காவை வதக்கி வச்சுருக்கோம். நான் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நான் மீன் குழம்புங்க செய்வேன். என்னுடைய வீடியோஸ் நீங்கள் போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதில் வெண்டைக்காய் ஆட் பண்ணியிருக்கிறேன். மீனை விட வெண்டைக்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட நல்லா கொதித்து ஒரு 5 மினிட்ஸ் வெண்டைக்காய் வெந்த பிறகு அது கூட மீன் ஆட் பண்ணிட்டோம்னா ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 7 மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸிங்க. மீன் குழம்பு செய்யறதுலாம் ரொம்ப ஈஸி. லைட்டாக கலரி விடுங்க. கரண்டி போட்டு கலக்க வேண்டாம். 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மீன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் அண்ட் தேங்க்யூ.